யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் சில மந்திரங்கள் அற்புதமான செயல்கள் சில சித்திகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. சாதாரணமாக மோட்சத்தை ஞானத்தை செல்வத்தை அருளக்கூடிய மந்திரங்கள் உண்டு. அதே உங்களுக்கு வசியம் மோகனம் சம்பனம் ஆக்ரோஷ்ணம் வித்வேஷனம் இதெல்லாம் வழங்கக்கூடிய மந்திரங்கள் உண்டு. இப்போ சொல்ல போகிற மந்திரம் சொந்த தொழில் செய்கிறவா, தினமும் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குவா, அப்புறம் பணம் தடைப்பட்டவா, இவெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லலாம். அதேமாதிரி கடனை வெளியில் கொடுத்துட்டு வசூல் பண்ண முடியாதவா. இப்போ இது வரைக்கும் கடன்காரர்களுக்கு கடன் அடையிறதுக்கு மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாத தவிக்கிறவாளுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பெரிய உபகாரமாக இருக்கும். அடுத்து பெரிய பெரிய மூலதனங்களில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய மந்திரமாக இருக்கும். இப்போ இந்த மந்திரம் தனதா யட்சினி மந்திரம்னு பேர். யட்சினியில் சொர்ண யட்சினி, பத்மாவதி யட்சினி, கர்ண யட்சினி, போகதா யட்சினி இதிலெல்லாம் இதில் இப்போ சொல்ல போகிறது தனதா யட்சினி. இந்த யட்சினி அற்புதமான சித்திகளை தரக்கூடியவர். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணக்கூடியவர்களுக்கு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மந்திரத்தை சித்தி செய்தால் அவர்களுக்கு செல்வம் இருந்துகிட்டே இருக்கும். இதே மாந்திரிக வழியில் இதை உபாசனை செய்தால் வட ஆல விருட்சங்களில் இருந்து கடுந்தவம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த யட்சினி இருக்கக்கூடிய இடத்துல சொர்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கும், செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கும்னுவா. பெண் ரூபமாக இருந்து செல்வத்தை அள்ளி கொடுக்கும்னு சொல்லுவாள். அப்படி ஒரு அற்புதமான சக்திகளை வழங்கக்கூடியது இந்த தனதா யட்சினி. சாதாரணமாக இதை நீங்கள் வீட்டில் தொடர்ந்து 32 முறை தொடர்ந்து சொன்னாலே போகிறோம். காலை வேலை ரொம்ப விசேஷம். பௌர்ணமி காலங்களில் ஆரம்பிக்கலாம். இந்த ஜபத்தை பௌர்ணமி காலங்களில் ஆரம்பிக்கலாம். ஸ்படிக மணியில் ஜபிக்கிறது விசேஷம். நல்ல வாசனை உள்ள குங்குளியம் சாம்பிராணி இதெல்லாம் தூபம் போட்டு இந்த ஜபத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்படிக மணி ஒரே மணியால் ஜபிக்கலாம். அடிக்கடி மணிய மாலையே மாற்றக்கூடாது. தொடர்ந்து ஒரே ஸ்படிக மணியில் இந்த ஜபத்தை பண்ணலாம். ஜபம் பண்ண பிறகு அந்த ஸ்படிக மணியை நீங்கள் சுவாமிகிட்டே வச்சுடலாம். இதுக்கு எந்திரம் அவசியம் இல்லை. உருவம் அதாவது படம் எதுவும் வேண்டாம். கலச ஸ்தாபனம் அவசியம் இல்லை. ஜபத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணிவிடுவாங்க. உபாசனையாக பண்ணக்கூடியவர்களுக்கு எந்திரம் கட்டாயம் தேவை. உபாசனையாக பண்ணால் அவள் எந்திரம் வேணும். செப்பு அல்லது வெள்ளி, சந்தன பலகை, அத்தி பலகை இதில் எழுதி ஜபம் பண்ண வேண்டியது. அதுக்கு பிராணபிரஷ்டை உண்டு, அங்கன்யாசம் கரன்யாசம், பஞ்சபூஜை, ரிஷி சந்தஸ் எல்லாம் உண்டு. ஆனால் சாதாரணமாக செல்வம் வரணும்னு ஆசைப்பட்டு வீடுகளில் செய்யும் பொழுது இந்த 32 உரு ஜபிச்சா போகிறோம். எந்திரங்கள் கூட அவசியம்னு சொல்ல வேண்டாம். அதனால் இந்த 32 உருவை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். இந்த தனதா யட்சினியோட அருளால் கட்டாயம் பொருள் தேடி வரும், செல்வம் தேடி வரும், அருளும் தேடி வரும். அதேமாதிரி சொந்த வியாபாரம் பண்ணுறவா, தினம் இப்போ அதாவது மளிகை கடை, மெடிக்கல் ஷாப்பு, இப்படி கடைகள் வைத்து தினமும் பணம் புழங்கக்கூடிய வியாபாரம் பண்ணுறவா, மொத்த வியாபாரம் பண்ணுறவா, சில்லறை வியாபாரம் பண்ணுறவா, இவாளுக்கும் சினிமா படம் எடுக்கிறவா, பெரிய பெரிய கமிஷன் தரகு வியாபாரங்களில் முதலீடு பண்ணக்கூடியவர்கள், இவருக்கெல்லாம் இந்த மந்திரம் ஆகப்பட்டது ஒரு கற்பகத்தர் காமதேனு மாதிரி. தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபித்தால் பணப்புழக்கம் குறைவில்லாமல் நிறைவாக இருக்கும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த மந்திரத்தை எழுதிக்குங்க. ஓம் ரம் ஸ்ரீம் தம் தனதே ரதிப்பிரியே ஸ்வாஹா. ஓம் ரம் ஸ்ரீம் தம் தனதே ரதிப்பிரியே ஸ்வாஹா. நிதானமாக எழுதிக்குங்க. தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் 90 நாட்கள் ஜபித்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள், செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரும். கடன் கொடுத்து அதை வசூல் பண்ண முடியாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு பணம் வசூலாகும். தினமும் பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு அந்த பணம் மேலும் மேலும் வளர்பிறை சந்திரன் போல் வளர்ந்துட்டே வரும். குறைவில்லாத செல்வம், பொங்கும் மங்களம் எங்கும் தங்கும்.